வந்து ட்ரெஸ் எல்லாம் மறுபடியும் வந்து எடுத்து வைக்காம வந்து எடுத்து கபோர்டில் வைக்க போகிறாங்க. அப்போ ராதா வராங்க. "என்ன கண்மணி என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னோடனே, "ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்டில் வந்து எடுத்த ட்ரெஸ் எடுத்து அங்கேயே வச்சிடறேன்" அப்படின்னா, "அதெல்லாம் யார் சொன்னது? நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் போகிறது உறுதி" அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறான் கண்மணி. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க சித்தி? உண்மையாக தான் சொல்கிறேன். உன் சித்தப்பா சொன்னார்ல நீ போகிறேன்னு, அது உண்மையாயிடுச்சு" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நிஜமாவா சித்தி?" "ஆமாம், அதுவும் எங்கே போகிற தெரியுமா? ஏற்காடுக்கு போகிற. அதுவும் நீயும் அன்பும் தனியாக மட்டும்தான், அதுவும் 4 நாள் ட்ரிப்பு" அப்படின்னோடனே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது. "சித்தி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? சித்தி பொய் சொல்வேன்னு நினைக்கிறியா?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் இல்லை சித்தி. அம் அன்பு ஒத்துக்கினாரா?" அப்படின்னோடனே, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ மறுபடியும் பேக் பண்ணுற வேலையை ஆரம்பின்னு" சொல்லிட்டு போகிறாங்க. அன்புக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. "நிஜமாவா? அப்படியா?" அப்படி சொல்லிட்டு ஃபோனை சந்தோஷமாக வச்சிடுறாரு. உடனே வந்து பாட்டிக்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, எனக்கு முக்கியமான ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் ஏற்காடு வரைக்கும். ஏற்காடில் ஒரு வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக செம்ம ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டரு நான் பண்ணி கொடுத்துட்டேன்னா இந்நேரம் எங்கே இருக்கும், பெரிய ஆர்டர்" அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து ராதாவும் வந்து அவங்க வீட்டுக்காரும் அதை பார்த்துட்டு வந்து, "சரி, அப்படியா? ஏற்காடு எத்தனை நாள்டா போனோம்?" அப்படி, "4 நாள் போனோம்." 4 நாளா? சூப்பர்ரா! நல்லா கொடுத்து வச்சுருந்தா, நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. 4 நாள் தானே போனோம். சரி, ஏற்காடுக்கு தானே போகிறேன். ஆமாம். சரி, போகும்போது கண்மணியும் கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. ராதா அதை கேட்டு அதிர்ச்சி அடையுது. "என்ன சித்தி சொல்கிறீங்க?" "ஆமாப்பா, பின்ன என்ன, 4 நாள் ட்ரிப்புக்கு போகிறேன். என்ன வேலை அப்படி இருக்க போகுது? அதனால் கண்மணி கண்டிப்பாக கூட்டிப்போம்." "அது ஏன் அவங்க கூட்டிகிட்டு போனோம் 4 நாள்லாம்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கண்மணிலாம் தேவையில்லை. இங்கே இருக்கட்டும். எப்படியோ அவங்க ஹனிமூனுக்கு போனதில்லை. இது ஒரு ஹனிமூனாக நினச்சிட்டு 2 பேரும் போயிட்டு வரட்டும்" அப்படின்றாங்க ராதா. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா செமையாக டென்ஷன் ஆகுங்க. "ராஜேஸ்வரி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அவன் தனியாக போகட்டும்." "ஏன் தனியாக போகணும்? பொண்டாட்டி இருக்கும்போது தனியாக போகிறது ரொம்ப பெரிய தப்பு. நான் சொல்கிறேன், போய் தான் ஆகணும் அவன்" அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ராஜேஸ்வரி இப்படி எடுத்து பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல அன்போட அம்மாவுக்கு. அப்படியே பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க சிவகாமி. உண்மையிலே அன்பு வந்து, "அதெல்லாம் வேணாம், நான் தனியாகவே போய்க்கிறேன். நான் அதெல்லாம் தனியாக போகக்கூடாது. பொண்டாட்டி இருக்கும்போது அவளை கூட்டிகிட்டு போ. ஒன்றும் தப்பு கிடையாது. 2 பேரும் வெளியே தெருவு போனதில்லை. அதனால் போயிட்டு போங்க." "அது எப்படி போக முடியும்? ஏன் போக முடியாது? நான் வந்து உங்கள் 2 பேருமா போக சொல்கிறேன். அவன் பொண்டாட்டி கூட்டினா அவன் போகிறான். இதில் என்ன தப்பு இருக்குது?" அப்படின்றாங்க. அதை கேட்டு ஸ்வேதா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. பொறாமை தாங்கவே முடியல. அதே மாதிரி வந்து மயூரிக்கும் பொறாமை அதிகமாக இருக்குது. உடனே பாட்டிக்கிட்ட வந்து, "பாட்டி ஏதாவது பண்ணுங்க" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவன் பிஸ்னஸ் வந்து கெட்டு போகும். அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது. சமையல் பிஸ்னஸ் தானே. ஏன், நம்ம வந்து சூப்பராக சமைக்கிறாள்ல கண்மணியும், அதனால் கூட போனால் அவனுக்கு ஹெல்ப்பாக தான் இருக்குமே தவிர ஒன்றும் இருக்காது. உனக்கு தெரியாது அவள் என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அவங்க 2 பேரும் போயிட்டு வரட்டும். தேவையில்லை, அதெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க எல்லாரும். நீ போப்பா" அப்படி சொன்னோன்னே சந்தோஷமாக வந்து கண்மணி வந்து பார்க்குறாங்க. அப்படியே, "கண்மணி, நான் சொன்ன மாதிரி பேக் பண்ணிட்டியா?" "பேக் பண்ணிட்டேன்." அப்படின்னு, "எப்படி இவங்களுக்கு முன்னாடியே தெரியும் பேக் பண்ண சொல்லியிருக்காங்க? ஒன்றும் புரியலையே." "ஏங்க, நான் சொன்னேன்ல, பார்த்தீங்களா நடந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து ஒன்றுமே புரியலையே சொல்லிட்டு அன்பு வந்து வேறு வழி இல்லாமல் பேக் பண்ணிட்டு கிளம்புறாரு. 2 பேரும் கிளம்புறத பார்த்துட்டு அவர் வயிறாக எரியுது. மயூரிக்கும் வந்து ஸ்வேதாக்கும் அப்படியே பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. பாட்டி அப்படியே தலையில் அடிச்சுக்கிறாங்க. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வந்து அன்போட அம்மா சிவகாமி. அடுத்து வந்து அன்பும் வந்து கண்மணியும் வந்து போயிட்டே இருக்காங்க வண்டியில். அப்போ கண்மணி சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி இப்படி பார்த்துட்டே வந்து அவ்வளோ சந்தோஷமாக வராங்க. அதை பார்த்து அன்பு வந்து, "முன்ன பின்ன நீங்களாம் வந்ததில்லை போல் இருக்கு" அப்படின்றாரு. "இல்லைங்க, நான் எங்கேயுமே போனதில்லை. போகிறதுக்கு வாய்ப்பே அமைய மாட்டேங்குது. இப்போ தான் இந்த வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. "நான் சொன்னேன்ல, சித்தப்பா சொன்னால் அது உண்மையாக நடக்குதுன்னு சொல்லிட்டு, பார்த்தீங்கல்ல நடந்துடுச்சு" அப்படின்னோடனே, "அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இது என்ன கணக்குனே புரியலையே" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு வந்த கண்மணி என்ன பண்ண, தூங்கி போகிறாங்க. அன்போட அப்படியே வந்து தோளில் வந்து ஃபுல்லாக சாஞ்சிக்கிறாங்க. அன்பு வந்து தலையை திருப்பி திருப்பி விடுறாரு. ஆனால் கண்மணி ஃபுல் அண்ட் ஃபுல் சாஞ்சிக்கிறாங்க. கண்மணியோட அழகை பார்த்து அன்பு வந்து ஒரு நிமிஷம் தன்னையே மறந்துடுறாரு. அப்படியே பார்த்து அப்படியே வந்து மயங்கி போகிறாரு கண்மணியை. தோளில் சாஞ்ச வந்து கண்மணி வந்து சரின்னு சொல்லிட்டு, தூங்குறாளேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தன்னோட வந்து நெஞ்சோடு அப்படியே சாய்ச்சிக்கிறாரு. சாய்ச்சிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து சாய்ச்சிக்கிட்டு அப்படியே வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அன்பு. அப்படியே கண்மணி பார்த்து கொஞ்சம் நிமிஷம் வந்து தன்னையே மறந்துடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க சிவகாமி. நம்ம ராதாக்கு, "நீங்கள் நினச்சதால தான் இவ்வளோ நடந்தது. உண்மையிலேயே நீங்கள் டைரெக்டாக சொல்லியிருந்தா யாருமே வந்து கேட்டுக்க மாட்டாங்க. என் அம்மா பற்றி எனக்கு தெரியாதா? நார்மலாக சொன்னால் எங்கள் அம்மா கேட்பாங்களா? அதுக்கு தான் அவனுக்கு ஒரு ஆர்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்து கண்மணியும் கூடவே அனுப்பிச்சேன். எப்படியும் அவனுக்கு தெரிய வராது. அதெல்லாம் தெரிய வர உண்மையான ஆர்டர் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அது பிரகாரம் தான் கொடுத்துருக்கோம். அதனால் அன்புக்கு சந்தேகமே வராதுன்னு"